அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை ஒரு 42 நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது தமிழ் வருடப்படி வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 27ஆம் தேதி வரை இந்த 42 நாட்கள் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. செவ்வாய் பகவான் மேச ராசியில் ஆட்சி பலம் பெறுவது ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு தற்போது ஆட்சி பலம் பெறுகிறார். குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாய், குரோதி வருடத்தின் மந்திரி சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் செவ்வாய் பகவானை பார்வை செய்ய போகிறார். கடக ராசிக்கு 5வது வீட்டிற்கும் 10வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். முதல் தர ராஜ யோகாதிபதியே செவ்வாய் தான். கடக ராசி அன்பர்களுக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் வரும்போது உங்களுக்கு சங்கடங்கள் குறையும். வேலை தொழில் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் குறைகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசிக்கு 10வது வீட்டிலே தொழில்ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் வரும்போது சுய தொழில் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இனிமேல் படிப்படியாக முன்னேற்றங்களை காணலாம். பண வரத்து உண்டு. போட்டி பொறாமை எதிர்ப்புகள் தடை தாமதங்கள் விலகுகிறது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் செவ்வாய் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். கேது பகவான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். தைரியமாக முயற்சி செய்யணும். ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் விடாமல் முயற்சி செய்யும் போது நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சங்கடங்கள் குறைகிறது. உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் குறைகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் ஒரு சுமூகமான நிலை கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும். செவ்வாய் என்றாலே இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், நில பூமிக்காரகன். செவ்வாய் பகவான் ஆத்திர அவசரக்காரகன். 10வது வீட்டிலே வரும்போது கடகராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் கொஞ்சம் ஆத்திரப்படாமல், கோவப்படாமல், அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமை இல்லாமல் நீங்கள் யாரிடமாவது கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு, ப்ரமோஷன் வேறொருவருக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்திவிடும். அதனால் கடகராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் கோவப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் இரத்தக்காரகன். செவ்வாய் சனியுடன் கூட்டணி சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால் உடன் பிறந்தவர்களிடம் பகை வரும். அண்ணன் தம்பிகளுக்குள் பகை வரும். பங்காளிகளுக்குள் பகை வரும். தன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம், அண்டையாலாம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் பகை வரும். செவ்வாய் பகவான் கெட்டு விட்டார் என்றால் வீடு, நிலபுல சொத்துக்கள் வாங்குவது கடினம். வாடகை வீட்டிலேயே நிறைய பேர் காலத்தை கழித்தவர்களை காண முடிகிறது. செவ்வாய் தான் ஒரு மனிதனுடைய சக்தி. செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் உடல் கம்பீரமாக, சுறுசுறுப்பாக, திறமையாக ஒரு மனிதன் நீண்ட ஆயுளுடன் வாழலாம். குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாய், குரோதி வருடத்தின் மந்திரி சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். சனியும் ஆட்சி, செவ்வாயும் ஆட்சி. 2 கிரகங்கள் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது கடக ராசி என்பதற்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் குறைகிறது. அதாவது அஷ்டம சனியின் அவஸ்தை குறைகிறது. சனி செவ்வாய் சுய ஜாதகத்தில் கூட்டணி சேர்ந்தாலும் பார்த்தாலும் சங்கடங்கள் பல அந்த ஜாதகனுக்கு வரும். இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமரும்போது புதிதாக நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு.
அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் பெறும்போது பெரும்பாலும் கடகராசி என்பர்கள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு திதி கொடுப்பவர்கள், தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள், ஏமகாரியங்கள் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு திதி கொடுக்கலாம், ஏமகாரியங்கள் செய்யலாம். அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை கடகராசியின் மேல் விழுகிறது. கடகராசி என்பவர்களுக்கு தொழில் வேலை மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் குறைகிறது. பூர்வ புண்ணியாதிபதி ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது கடகராசி என்பவர்களுக்கு மனம் தெளிவு பெறும். எதிர்மறையான சிந்தனைகள் மறையும். நேர்மறையாக யோசிப்பீங்க. உடலில் நோய் நொடி குறைந்து சக்தியை அதிகரிக்கும். காவல்துறை, இராணுவம், மருத்துவம், இன்ஜினியர், மின்சாரத்துறை இதுக்கெலாம் வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள், அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் கடகராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் முயற்சி செய்யலாம். செவ்வாய் 7ஆம் பார்வையால் கடகராசிக்கு 4வது வீட்டை பாரி செய்கிறார். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகன யோகம் உண்டு. வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வீடு கட்டலாம். வீட்டு, மனை, நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம். வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேறிடம் மாறணும் அப்படின்னா மாறலாம். சுகஸ்தானத்தை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது கடகராசி என்பதற்கு சுக வேதனை தீருகிறது. தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட விரைய செலவுகள் கடகராசி என்பதற்கு குறையும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு, மனை, நிலபுல சொத்துக்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் கடகராசி என்பதற்கு மிக மிக சிறப்பு. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாரி செய்கிறது. கடகராசி என்பதற்கு 5வது வீட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது உங்கள் மகன், மகள், பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் கடகராசி என்பதற்கு நீங்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இதை வழக்கவில்லைங்க, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய 42 நாட்கள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. சனி, செவ்வாய், குரு 3 கிரக பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு எதிர்வரக்கூடிய 42 நாட்கள் விழுகிறது. கடகராசிக்கு உபஜயஸ்தானமான 11வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். வைகாசி மாதம் 20ஆம் தேதி முதல் குரு கிழக்கே உதயமாகிறார். கடகராசி என்பதற்கு வைகாசி 20 முதல் உங்களுடைய அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும். 3வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவால் ஏற்பட்ட தடை தாமத நிலை மாறும். முயற்சி செய்த விஷயங்கள் செய்யலாமா வேணாமா, முயற்சி செஞ்சால் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு தடுமாற்றம் இல்லாமல் முயற்சி செய்யலாம். கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது. சங்கடங்கள் குறைகிறது. அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது. தொழில், வேலை, ஜீவனம் கடகராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி முதலே மிக சிறப்பாக இருக்க போகிறது. கடகராசி என்பவர்களுக்கு இனிமேட்டு வருமான தடை இருக்காது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலவ போகிறது. கடகராசி அன்பர்கள் சுப காரியங்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யலாம். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம். வரன் உடனே செட் ஆகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கடகராசி என்பவர்களுக்கு இனிமேட்டு சுபமாக முடியும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.